காரால பறக்க முடியாது. அதே பில்டிங்ல இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல சேம் வெலாசிட்டில தூக்கி போடும்போது அது கிரவுண்ட் ரீச் பண்ணக்கூடிய டைம் T2. நீட் 2026 ஆஸ்பிரண்ட்ஸா நீங்க நீட் பிசிக்ஸ் பார்த்து பயப்படுறீங்களா? இப்ப நீட் பிசிக்ஸ்ல பாருங்க क्वेश्चंस எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை யூங்கிற வெலாசிட்டில மேல தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது அந்த கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கு இருக்கிற டைம் T1. அதே பில்டிங்ல இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல சேம் வெலாசிட்டில தூக்கி போடும்போது அது கிரவுண்ட் ரீச் பண்ணக்கூடிய டைம் T2. அப்ப ஜஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணும்போது அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க. இந்த மாதிரியான क्वेश्चंஸ்க்கு RSK நீட் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்ததுமே ஆன்சர் T = √T1 T2 அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த क्वेश्चंस பார்த்ததுமே ஆன்சர் பண்ணனும்னா நம்ம RSK நீட் தமிழ்ல நீட் 2026 அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. எல்லா क्वेश्चंसக்குமே இந்த மாதிரி பார்த்ததுமே ஆன்சர் பண்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம RSK நீட் தமிழ் யூடியூப் சேனல்ல ஜாயின் பட்டன்ல இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இருக்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணி போய் பார்த்துக்கலாம்.